நாங்கள் வந்து நெசவு தொழில் செய்கிற நெசவாளிங்க. எங்கள் தொழிலிருந்து இப்போ நான் ஒரு வேலை செய்கிறத பற்றி உங்களுக்கு நாங்கள் எடுத்து காட்ட போகிறோம். அது என்னன்னு பாருங்கள். அதை பார்த்துட்டு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், சமையலுக்கு எப்படி ஒரு ஒரு பொருள் ஒன்று ஒன்று தேவையாக இருக்கோ அதே மாதிரி தாங்க எங்கள் தொழிலையும் ஒவ்வொரு வேலை செய்யும்போது ஒன்று ஒன்று தேவை. பாருங்கள், இப்போ வந்து நாங்கள் கண்டு சுற்றணும். கண்டு நூல் சுற்றுறதுங்க. அது எப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி ஒரு இது தேவைங்க சுற்றுறது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இது வைக்கிறதுக்கு இது ஆத்திரம் எங்கள் பேச்சில் 6 டைம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி இந்த பொருள் தேவைங்க. அதுக்கப்புறம் இந்த நூல் காட்டுங்க. இந்த நூலுங்க. இதை வந்து இதில் இப்படி மாட்டிட்டு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கம்பி வேணுங்க. இந்த கம்பி இதில் போட்டுட்டு இதுக்கு பேர் எங்கள் இதில் சொல்கிறது வந்து கதிர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இதை இப்படி மாட்டிட்டுங்க. இது தாங்க சுற்றுறதுக்கு இப்போ தயாராக இருக்குங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாருங்க, நூல் இந்த மாதிரி ஒரு நூலுங்க. இது வந்து இதில் தாங்க டிசைன் வரும். இது எப்படி சுற்றி கட்டுறதை பற்றி உங்களுக்கு காட்டுறாங்க பாருங்கள். பாருங்கள், இப்படி போட்டுட்டாங்களா? இப்படி போட்டு முடிச்சுக்கிறோம். இதில் பக்கத்தில் வந்து இது பாருங்கள், இதில் வந்து இலை சுற்றி இருப்பாங்க. அந்த இலையை எடுத்து நம்ம கரெக்டாக வந்து சுற்றணுங்க. பாருங்கள், இதில் வந்து நாங்கள் பாருங்கள், இந்த இலை இருக்குங்களா? பாருங்கள், இதில் இந்த இலையை வந்து இந்த பாருங்கள் முறுக்கி விட்டுருக்காங்க. இந்த முறுக்குன இலையை இது கரெக்டாக எடுக்கணும். பாருங்கள், இப்படி எடுத்து மேலே ஒன்று கீழே ஒன்று வருங்க. கீழே இலையை சுற்றிட்டு இதில் தாங்க டிசைன் வரும். இதை வந்து கரெக்டாக நம்ம சுற்றி கட்டினா தாங்க டிசைன் வரும். அது எப்படி சுற்றுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். இது கதில் தோசை பாருங்கள். இப்போ வந்து இதில் நம்ம இந்த குச்சிக்கு மாட்டிருக்கோம்ல கம்பி, இந்த கம்பியில் இந்த தார் குச்சிங்க இதை குத்தணும். இதை குத்திட்டு பாருங்கள், இதை இதில் இணைக்கிறோம். இதில் அணைச்சி இப்படி சுற்றணும். பாருங்கள், இப்போ பாருங்கள், இதை வந்து இதை சுற்றணும். இப்படி சுற்றுறாங்களா? பாருங்கள், இது சுற்றி இதை வந்து ஒன்றா கட்டணுங்க. வருஷ பிரகாரம் வந்து கட்டணும். கட்டினா தாங்க டிசைன் வரும். அது எப்படி கட்டுறதா காட்டுறேன் பாருங்கள். ஒரு தார் சுற்றிட்டு எப்படி கட்டுறது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். எல்லா தொழிலையும் எல்லாமே கஷ்டம் இருக்குங்க. எல்லாம் எடுத்தவொடனே எந்த தொழிலையும் செய்ய முடியாது. அதே மாதிரி எங்கள் தொழில் ஒரு ஆள் மட்டும் செய்ய முடியாதுங்க. எங்கள் தொழிலையும் 3-4 பேர் வேணுங்க. இது வந்து ஒரு பாகம் தாங்க. இன்னும் எங்கள் தொழிலையே நிறைய இருக்குங்க. ஒரு சேலை ஒரு ஆள் மட்டும் செஞ்சிட முடியாதுங்க. அதுக்கு எத்தனை பேர் தேவைங்கிறத இன்றைக்கி வந்து இதை காட்டுறோம். இன்னொரு நாளைக்கு இன்னொரு வீடியோ போடுறோங்க. சேலையை எப்படி நெய்கிறத பற்றி நான் வீடியோ போடுறோம். பாருங்கள் இந்த மாதிரி இதில் டிசைன் வருதுங்களா? இதை வந்து இப்படி சுற்றிட்டு பாருங்கள். இந்த பாருங்கள், இதில் டிசைன் வருது பாருங்கள். இதுதான் டிசைனுங்க. இந்த டிசைனை வந்து நாங்கள் அதை சரி பண்ணி நிப்பாட்டி நெய்கிறதுக்கு தாங்க. அந்த நெஞ்சாதான் அந்த உருவம் வருங்க. அதை வந்து இப்படி கயிறில் கட்டணுங்க. இப்படி ஒன்றொன்னா இப்படி நாங்கள் கட்டியிருக்கோம் இல்லைங்க. இதை வந்து ஒன்றொன்னா இதே மாதிரி இந்த நூல் முழுசையும் நாங்கள் சுற்றி ஒவ்வொன்றா இதில் கட்டணுங்க. அந்த பாருங்க, இந்த மாதிரி நாங்கள் கட்டி இதை ஒன்றொன்னா வரிசையாக எடுத்து நெஞ்சாதாங்க டிசைன் வரும். இல்லைன்னா டிசைன் வராதுங்க. இது வந்து இப்படி போட்டு நெஞ்சாதான் டிசைன் வருங்க. அந்த உருவம் வருங்க. என்ன உருவம் வருதோ அந்த உருவம் கரெக்டாக வருங்க. இது தாங்க நூல் சுற்றுறதோட வேலை. சரிங்களா? இன்றைக்கி இந்த வீடியோவோட பாட்டு முடிஞ்சிச்சுங்க. நாளைக்கு நெசவு நெய்கிறது எப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேங்க. ஓகேங்க, இன்றைக்கி இந்த வீடியோவோட பாகம் முடிஞ்சதுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோ பார்க்கலாங்க. ஓகே, நன்றி, வணக்கங்க.